ஜெயவோம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கம். நம்ம தொடர்ந்து ஆன்மீகத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். இடத்துல ஆன்மீகம் என்றால் வாழ்க்கையும் ஆன்மீகமும் ஒரே நேர்கோட்டு பாதை தான். அது மாற்றங்களே கிடையாது. சராசரி வாழ்க்கையில் ஆன்மீகம் கலந்து இருக்குமானால் அந்த வாழ்க்கை மேன்மைவிடும். ஆன்மீகம் கலந்து இருக்குமானால் அந்த வாழ்க்கை மேன்மைவிடும். ஆனால் முழு நேரமாக ஆன்மீகமாக இருந்தால் கூட கிரகஸ்தர்களுக்கு பிரச்சனையாகிவிடும். அதனால தான் கிரகஸ்தர்கள் ஒரு லிமிட்டட் ஆன்மீக பயணங்கள் ஒரு லிமிட்டடாக இருக்கணும். தேடல்கள் ஆனால் இருக்கணும், சதாகாலங்கள் எண்ணங்கள் இருந்திருக்கணும், லிமிட்டடு. பட் சன்னியாசிகள் எந்த நேரமும் ஆன்மீகங்களை முழுமையாக இறைவன் நினைப்பில் எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்கலாம். அது தவறுகள் கிடையாது. ஏன் கிரகஸ்தர்கள் ஆன்மீகத்தை ஜஸ்ட் ஒரு 40% அதை நீங்கள் இது பண்ண, ஆனால் அது வாழ்க்கை நெறிமுறைகளோடு ஒத்துக்கணும், வாழ்க்கை நெறிமுறைகளோடு ஒத்துக்கணும். அப்படிதான் கடைப்பிடிக்கணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை முழுமை பெறும், செம்மை பெறும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் என்ன பண்ணார், சிவபக்தர். அவர் நல்லா நம்ம நெருங்கியது தான். கொஞ்ச காலங்கள் அவர் தீட்சை வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு என்ன உடம்புல என்ன மாற்றங்கள் என்ன தெரியல. அவருக்கு 2 பசங்க, நல்லா கார்பெண்டர் வேலை செஞ்சுருந்தார். அதுக்கப்புறம் என்னமோ சின்ன சின்ன வேலைகள்லாம் நிறைய செஞ்சுருந்தார். அது மாற்றங்கள் கிடையாது. அவருக்கு ஒரு மாற்றங்கள் என்னென்னா போயிட்டு சிவன் கோயில் அப்படியே உட்கார ஆரம்பிச்சிட்டார். அது வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு இருந்த நல்ல மனுஷன் போயிட்டு சிவன் கோயில் போய் உட்காந்துறதுனால என்ன ஆகுதுன்னா, அவருடைய தர்மங்கள், அதாவது என்னன்னா இல்லற தர்மங்கள் மீறப்படுகின்றது. அவருடைய இல்லற தர்மங்கள் மீறப்பட்டிருக்கு. ஒன்று, அவருடைய கடமைகள் மீறப்படுகிறது. அவன் பசங்களுக்கு படிக்க வைக்கணும். இவர் ஏன் அப்படி போனார் அப்படின்னா, எனக்கு அவருடைய நண்பர் ஒருத்தர் கால் பண்ணார். ஐயா, அந்த மாதிரி ஒருத்தர் இதுவாயிடுச்சு, அவர் சிவன் கோயிலில் உட்காந்து. அப்புறம் நான் ஃபோனை போட்டு பேசினேன். என்ன பேசுனேன்னா, நீ நினைக்கிற மாதிரி இறைவன் உனக்குள்ளே பூந்துட்டான், அதனால தான் போயிட்டு சிவன் கோயிலில் உட்காந்துன்றது முட்டாள்தான். ஏன்னா இல்லற தர்மங்களை நீ கடைப்பிடிக்கணும். என்னுடைய தர்மங்கள், அதாவது என்ன கடமைகளை எப்போதுமே மீறவே கூடாது. இது கிரகஸ்தர்கள் மட்டும்தான் இதான். ஆனால் சன்னியாசிகள் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்கணும், பட் பொது நலங்களையும் ஈடுபடணும். பொது நலங்கள் அதாவது என்னென்னா, 2 விதமான சன்னியாசிகள் அது 2 விதமான சன்னியாசிகள் இருக்காரு. ஒன்று, சுயநலத்தோடு வாழ்ந்து இறைவனை அடைஞ்சு போனால் மற்றவங்களுக்கு அதை பற்றின ரகசியங்கள்னு சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று தான் தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லியும் கொடுப்பார்கள். பொதுநலமான சுயநலமாக இருக்கிறவங்கள நம்ம சரி தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கற்றுக்கிட்டு சரியா தப்பா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் சொல்லிக் கொடுக்குது. ஆனால் இதே ஒன்றுடைய கோட்பாடுகளை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் அடைந்த அனுபவங்கள் ப்ராக்டிக்கல் ரீதியாக நம்ம சொல்லிக் கொடுக்க தவறுகள் கிடையாது. அதனால் என்னென்னா, நீங்கள் தயவு செஞ்சு ஆன்மீகத்தையும் வாழ்க்கையும் போட்டு குழப்பி வைக்கணும். சதாகாலம் தியானம் பண்ணால் சன்னியாசி ஆகிடுவான் அப்படின்றதுலாம் சாத்தியக்கூடிய கிடையாது. சன்னியாசன்றது வேற, அது உள்ளுக்குள்ளே இருக்கிற மனத்துறவரங்கள். அது கடந்து போகும்போது மட்டுமே அது ஏற்படும். அது ஒரு காலங்கள் வரும். அப்போ உங்களுக்கு எல்லாமே வழி விட்டுரும். எல்லாமே தர்மங்கள், இல்லற தர்மங்கள் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வழி விட்டுரும். அதனால தான் என்னென்னா வழி விட்டுரும். அப்போ நீங்கள் அந்த இறை கோட்பாட்டுக்குள்ளே, அந்த இறைநிலையோடு நீங்கள் ஐக்கியப்படலாம். ஆனால் அதுக்குள்ளே மாயை சொரூபங்களில் மாட்டிக்கொண்டு நம்ம அதனோடு அவஸ்தைப்படக்கூடாது. ஏன்னா பல நேரங்களில் நமக்குள்ள பலவிதமான அனுபவங்கள் ஏற்படும், மாயை அனுபவங்கள். அதை நம்ம கடக்க முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா அதில் நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 80% மக்கள் மாட்டிக்கிறாங்க. மாயையில் மாட்டிக்கின்ற இல்லாமல் அது சரின்றதையும் அவங்க வகுத்துக்கிறாங்க. இதுதான் சரி அப்படின்றது ஒரு வகுத்துக்கிறாங்க.
ஆன்மீக பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஒரு கோட்பாட்டை வந்து நிர்ணயிக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி நிர்ணயிக்க முடியாது. அப்போது அதுக்குள்ளே நீ வந்து நிர்ணயிக்க முடியாத இந்த ஆன்மீக கோட்பாடை நீ வந்து அது ஒரு லிமிட்டட் வந்து நீ வச்சுக்க கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து தோன்றது வந்து சரியாக தவறானதை குரு மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வந்து நீ இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேருக்கு எல்லாமே கிடைக்கும், அதில் வந்து மாற்றமே கிடையாது. நீங்கள் தியானம் பண்ணால் சரி, இந்த கோயில் குளங்கள் பண்ண சரி, ஒரு விதமான அருள் நிலையும் அற்புத நிலையும் ஏற்படும். ஆனால் அதில் மனம் கலந்த மனம் கலந்த நிகழ்வுகளை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுல இருந்து அதுதான் வந்து குழப்ப நிலைக்கு ஆட்கொள்ளப்படுகின்றது. அந்த குழப்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா வந்து ஆன்மீக வாழ்க்கையும் மனுஷனுடைய வாழ்க்கையும், அதாவது மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையும் 2 தண்டவாளம் மாதிரி ஒன்று ரெண்டுமே வந்து ஸ்மூத்தாக போனால் கிரகஸ்தனுக்கு வந்து வாழ்க்கை எளிமையாக்கப்படும். எங்கள் பயணமும் அந்த பயணம் வந்து முடிவு வரும். சன்னியாசிகள் வந்து ஒரு வழி பாதைகள் மட்டுமே. இன்னைக்கு எல்லா சன்னியாசிகளும் வந்து இறைவன் கோட்பாட்டுக்குள்ளே இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நான் நிறைய பார்த்துட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு இது அதை வந்து அவங்க வந்து கடந்து போகாமையே வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க, சொல்லாமல் போகிறாங்க. அதனால் நீங்களாம் உங்களுடைய இல்லற தர்மங்களையும் கடமைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓம் சாந்தி. ஜெய் ஓம். நமஸ்தே.